எல்லாருக்கும் வணக்கம். பயமுறுத்திட்டு இது மேலே கூப்பிட்றாங்க. ரொம்ப வெரி நைஸ் மூமெண்ட். அதாவது ஒரு படம் கதை என்கிட்ட சொல்லும்போது அந்த படம் எங்கே ஷூட் பண்ணுறாங்கன்றது என்னுடைய முதல் கொஸ்டினாக இருக்கும். அது ரொம்ப காரைக்குடின்னு சொன்னாலே காரில் இவ்வளோ நேரம் போகணுமா, தேனின்னு சொன்னால் காரில் இவ்வளோ நேரம் போகணுமா இப்படின்னு கேட்குறது. அப்படி கேட்குற ஆள்கிட்ட இந்த ஹிஸ்ட்ரியிலலாம் படித்த பேர் ஜான்சி, ஆக்ரா, சித்ராகுட்னா சொன்ன பயந்து அதுக்காகவே இந்த படம் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்போது என்னை பிரம்மா சார், கிறிஸ்டி எல்லாரும் பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணாங்க. இல்லை நாங்கள் பத்திரமா பார்த்தப்போ எனக்கு அந்த ஊருக்காகவே இந்த படம் பண்ணக்கூடாதுன்ற பயந்து ட்ராவல்லாம் போகணுமே வீட்டை விட்டுட்டு போகணுமே இப்படிலாம் நினச்சேன். பட் இப்போ யோசிக்கிறேன், நல்ல காலம் நான் ஒத்துக்கிட்டேன்ட்டு. இல்லாட்டி ஒரு நல்ல படம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த பிரம்மா சாருக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் கிறிஸ்டி, 2D எல்லாமே வெரி நைஸ் குரூப். ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் உமன் சென்ட்ரிக், அதாவது பெண்களுக்கு பெண்களுடைய முக்கியத்துவம், பெண்களை பற்றி எடுத்த ஒரு படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவான டைரக்டர் படத்தில் நடித்ததுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த தெளிவுக்காகவே அந்த படம் நல்லா ஓடணும். ஏன்னா இது உண்மையை சொல்லியிருக்காங்க, நிறைய விமனை உசுப்பேற்றிருக்காங்க. அண்ட் நிறைய மென்னுக்கு இதை பார்க்க. ஆக்சுவலாக நான் ஒரு மேன் சப்போர்ட்டர் தான். எனக்கு எப்போ என்ன தோணுனோ, ஆண்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. இல்லாட்டி இந்த அளவுக்கு பெண்களால் வந்திருக்கவே முடியாது வாழ்க்கையிலன்னு தான் நான் நினைப்பேன். இன்னைக்கு நான் இங்கே இருக்கேனாலே என்னுடைய கணவர் சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் வந்திருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஆண்களும் இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க 100%. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. முக்கியமான விஷயம் அது சொல்லலாமா தெரியலையே, ரகசியம் சொல்லாமான்னு தெரியலையே, சொல்லமா சொல்ல வேணாமா? இல்லை, அதாவது ப்ரொடியூசர் சைடில் தான் கேட்கணும். சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே. அதாவது கார்த்தி பாடினதை பற்றி மட்டும் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் பாடினது சொன்னீங்களா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே. அப்போ நாங்கள்லாம் ஆளே இல்லையா? நாங்களும் பாடியிருக்கோம்ல. நான், ஊர்வஷி, பாலப்பிரியா 3 பேருமே பாடியிருக்கோம் இதில். ஸோ பெண்களுக்காக எடுத்த படத்தில் பெண்கள் பாடினதை சொல்லாமல் கார்த்தி பாடினதை மட்டும் எப்படி சொல்லலாம்? என்னது? இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஓகே, அதனால நாங்கள் பாடணுன்றதுக்காக கிளப் பண்ணுங்க. எப்படி? தேங்க்யூ. நான் இது 2வது முறையாக பாடியிருக்கேன். ஆக்சுவலாக நான் என்னமோ நடக்குது ராஜபாண்டி இயக்கத்தில் ஒரு படம் பாடியிருக்கேன். அந்த படத்தில் இது நான் 2வது தடவையாக பாடியிருக்கேன். ரொம்ப பயந்து நான்லாம் பாட முடியுமா அப்படின்னு எவ்வளவோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணேன். என்னை இழுத்து கொண்டு மாட்ட வச்சுட்டாங்க. ஐ ஷுட் சே அது மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பெரிய ஓஹோ போடணும் ஆக்சுவலாக. அண்ட் டைரக்டருக்கும் அதில் ஒரு பெரிய கை இருக்குது. அதனால் தேங்க்யூ ஸோ மச். என்னை பாட வச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இதெல்லாம் லைஃப் டைமில் நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த படத்தில் நான் பாடியிருக்கேன். பாடும்போது என்ன நடந்தது, 2 நாள் முன்னாடியிலேருந்து எனக்கு கரெக்டாக பாட கூப்பிடும்போது தொண்டை கட்டின மாதிரி இருக்கும். நாளைக்கு பாட வரீங்களான்னு கூப்பிட்டா இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது, நான் வரவே மாட்டேங்குது தொண்டை. நான் செல்லதுரைக்கு இல்லை எனக்கு இன்னைக்கு பாட முடியாது, நாளைக்கு பாட முடியாது, நாளைக்கு பாட, எப்போ கூப்பிட்டாலும் அப்போ தான் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் பயந்து பாடியிருக்கேன். நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, தெரியல. அதனால் நாங்களும் பாடியிருக்கோம். ரைட், தேங்க்யூ வெரி மச். மகளிர் மட்டும் நான் தான் இந்த டைட்டிலுக்கு ரொம்ப உரிமையோடு நிற்கிறேன். ஏன்னு உங்களுக்கு தெரியும், 94ல் ஃபஸ்ட்டு மகளிர் மட்டும் அந்த படத்தினுடைய ஞாபகம் தான். ஸோ அந்த படம் நடித்து அந்த படம் ரொம்ப நல்லா ஓடி, எல்லா லாங்குவேஜ்லேயும் அது தமிழ் படமாகவே ரொம்ப சிறப்பாக ஓடிச்சு, டப்பிங் பண்ணி ரொம்ப நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு படம் மறுபடியும் வரவே இல்லை. வர்றது எல்லா ஹீரோயின்ஸும் அதுக்கப்புறம் வந்தவங்க நல்ல டேலண்டடானவங்க, நல்லா டான்ஸ் பண்ணக்கூடியவங்க, பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, ஏன் இப்படி வரலன்னு. இந்த படத்துக்காக பிரம்மா கதை சொல்லும்போது அப்போது மகளிர் மட்டுங்கிற டைட்டில் இல்லைங்க. இருந்தாலும் 3 ஹீரோயின் கேரக்டர்ஸ் கதையில் 3 முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்லும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி.
படம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பானு, நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல டான்ஸர், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். அண்ட் சரண்யா, அவங்க ரேஞ்சு எனக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. அண்ட் இவங்களெல்லாம் தாண்டி ஜோவுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் ஜோவும் சூர்யாவும் ஆக்ட் பண்ணும்போது நான் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. சில காரணங்களால் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. சில காரணங்கள் இல்லை, வசந்தனுடைய நல்ல நண்பர் ஆக்ஷன் காமெடி பண்ணு நல்லா பயந்து போய் வசந்த் இப்படி சொன்னால் எனக்கு காமெடி வராது அப்படின்னு பயந்து நான் போயிட்டேன். ஒன்று ஒரு கோச்சுக்க மாட்டேன், நான் தைரியமாக சொல்கிறேன், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப நாளாக நண்பர். இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன், காமெடி நல்லா வரணும். ஐயோ அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஜோவும் சூர்யாவும் அவங்களுடைய அந்த இன்னசென்டான முகம், அந்த பிஹேவியர், அதில் எந்தவித மாற்றமும் இன்னைய வரைக்கும் கிடையாது. கதையில் வந்து ஒரு பயணத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல அந்தந்த இதில் தான் ஷூட் பண்ணுங்கிறதுல இயக்குனர் பிரம்மா வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய 2வது படம் தான், அவருடைய முதல் படம். அதனால் ஐம் ஸோ சாரி, எனக்கு பார்க்க முடியல. நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஈவன் ஜோ டெய்லி சொல்லுவாங்க, நீங்கள் மேடம் ஒரு தடவை பார்த்துருங்க அந்த குற்றங்கள் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு புது இயக்குனர் மாதிரியே கிடையாது பிரம்மா. பட் பிரம்மாவோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நானும் ஜோவை ஒர்க் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு கொஞ்சம் என்னென்னா, நான் போகிற இடத்த என்னுடைய ஃப்ரெண்டு ஆக்கிடுவேன், நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப கன்ஜஸ்டாக இருந்தால் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்க்கும்போது பிரம்மா ஸ்டேஜ்லேருந்து வந்தவருங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக பொசிஷன் ஒரு சத்தம் போடுவார். ஐயோ அடுத்தது என்ன பொசிஷன்னா இங்கேருந்து அசையலாமா கூடாதா, என்ன இங்கேருந்து அது வரைக்கும் நடக்க சொல்லி டைலாக் பேச சொல்லியிருக்கிறாங்க, நான் இங்கே போகலாமா இல்லை இங்கே தான் நிற்கணுமான்னு சின்ன டவுட்டெல்லாம் இருந்துச்சு எனக்கு. சைலன்ஸ், ஐயோ டைலாக் பேசலாமா கூடாதா. அப்போ அந்த ஒரு வாரம் ஷெட்யூலில் நானும் ஜோவும் பேசிப்பேன், ஜோ இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணால் இவர் திடீர்னு வேண்டான்னு கற்றுவாரோ என்னமோ, சரி பார்க்கலாம் அவுட்டோர் தானே போகிறோம். அவுட்டோரில் கலாய்க்க ஆரம்பித்தோம். ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனுஷன் வந்து பிரம்மாவுக்குள்ளே இருந்து வெளியே வந்தார். இந்த டோட்டல் ஷூட்டிங் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மகளிர் மட்டும் இல்லை பெண்களுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோமோன்ற ஃபீல் நமக்கு வருது. பட் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஹீரோஸ் மட்டும் ஆக்ட் பண்ணுற படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் அளவில் ரொம்ப வருத்திக்கிறாங்க, ஃபைட்டு அது இது. என்கிட்ட இங்கேருந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க அங்கேன்னு சொன்னால் 100 தடவை யோசிப்பேன். ஒரு ஹாஃப் கால் ஷீட் நான் வேஸ்ட் பண்ணிடுவேன். 2 கால் வச்சு ஜம்ப் பண்ணுறதா இல்லை ஒத்த கால் போதுமா, இல்லை அதில் இன்றைக்கி பெட்டு கிட்ட தான் போடுவீங்களா, இதுன்னு பின்னாடி என்ன தள்ளி விட்டாலும் அந்த டேக்கு ஓகே ஆகும். ஸோ சூர்யாலாம் பாகமாக மலையிலேருந்து கீழே உருட்டு வர்றாங்க, என்னதான் ஃபைட்டுனாலும் அவ்வளோ வருத்திக்கிறாங்க. ஸோ ஹீரோஸ் ஆக்ட் பண்ணுறது கஷ்டப்பட்டு தாங்க நடிக்கிறாங்க. அதனால் ஃபீமேல் ஒரு படம் ஏன் வரல, கதாநாயகியை ரொம்ப வேல்யூ கொடுக்கலன்னு நான் எப்போவுமே கம்ப்ளைண்ட் சொன்னதே கிடையாது. ஆம்பளைங்கள்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்களே ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும். எனக்கு ஃபைட்டு வராது. ஒரே ஒரு படத்தில் ட்ரை பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹேண்ட் சார் அப்படின்னு ஷூட் பண்ணோம். இந்த சாதாரண பட்டாசு சத்தம் தான் இதில் வரும். அது ஒன்றுக்கு நான் 3 days பார்க்குற அந்த டைரக்டர் அவர் வந்து நூலாயம்மா வேண்டாம்மா இதை சரியாக வராது, ஐ கில் யூ அப்படின்ட்டு இப்படி காமிச்சா அடுத்தது அப்படி வரும். நானே இடிச்சுட்டு நானே பயப்படுறேன், நானே குத்திட்டு நானே பயப்படுறேன். அதனால் எல்லா ஹீரோஸ் மேலேயும் எனக்கு ரொம்ப ஒரு அட்மிரேஷன், அப்பா அப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படி. ஸோ இந்த படம் சூர்யா அவர் தான் ப்ரொடியூசர். நிறைய சப்ஜெக்ட் கேட்குறாங்க 2Dயில், எனக்கு தெரியும். நிறைய பேர் நிறைய நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. அந்த கதையில் நிச்சயமாக ஜோ வந்து ஒரு நல்ல கேரக்டரோட நல்லபடியாக ஒரு நல்ல ஹீரோ நகைன் வரணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்குது. அதுக்காக ப்ரமோட் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ். பட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு கதையாகவும் இருக்கணும், அதில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனது ஆஸ் எ ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நான் கண்டிப்பாக நான் சூர்யாவை பாராட்டுறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஆதி பிரம்மாவுக்கும் இந்த பிரம்மாவுக்கும் பாராட்டுகள். மகாத்மா காந்தி நம்ம கொண்டாடுற ஃபாதர் ஆஃப் தி நேஷன், அவர் கத்திரிப்பா குடும்பப்படுத்தின வரலாறு இது எல்லாம் பார்த்துட்டு தான் பாரதி 100 ஆண்டுக்கு முன்னாடி மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் சொன்னாங்க. தாங்க முடியாமல் சொன்னான். அப்படி இன்னைக்கு இருக்கிற ஜோ பண்ணியிருக்கிற வேஷெல்லாம் அவன் 100 வருஷம் முன்னாடி யோசனை பண்ணி பார்த்துட்டு, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையம் எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டால் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மந்த தலை கவிழ்ந்தார்னு இப்பதானே கவிடுறான். 100 வருஷம் முடியும் அவன் சொல்லிட்டு போயிட்டான். இன்னைக்கு திரும்ப பக்கமெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாருங்க, காலேஜ் போய் பாருங்க, பேராசிரியர் ஆசிரியர்லாம் பெண்கள் தான்.
ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, அங்கே டாக்டர்கள் பெண்கள் தான், நர்ஸும் பெண்கள் தான், பேங்க்கு கவுண்டரில் பெண்களாக இருக்காங்க, ரயில்வே கவுண்டரில் பெண்கள் தான், ஏர்போர்ட் போனால் கவுண்டர் பெண்கள் தான், அரசு பஸ் ஓட்டுறாங்க, ஆகாய வாகனம் ஓட்டுறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டான். தாலி ஒன்றை மட்டும் கட்டிட்டு வாழ்நாள் முழுக்க கொத்தடிமையாக பெண்களை வைத்திருந்தது போதும், சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வாழ்ந்தது போதும், பிள்ளை பிறந்த மிஷினாக இருந்தது போதும், அவர்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது, அவங்கள மதிக்கணும் என்று சொல்கின்ற படம் தான் இந்த படம். இது மாபெரும் வெற்றியோட வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.